எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பார்வையும் திரும்பி இருக்கின்ற நெடுவாசல் கிராமத்திலிருந்து இந்த சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விவசாய பெருங்குடி மக்கள் ஏற்கனவே தஞ்சை டெல்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாய மரணங்கள் இந்த ஆண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவசாயம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு பொய்த்து போன நிலையில விவசாயிகளுடைய மரணம் என்பது முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து நடக்கக்கூடிய அந்த சூழல் தான். இன்னொரு பகுதியாக தஞ்சை டெல்டாவுடைய ஒரு கடைக்கோடி பகுதின்னு சொல்லலாம், புதுக்கோட்டையினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற நெடுவாசல் பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் என்பது பெரிய அளவிற்கு வெடித்து கிளம்பி கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த பகுதியினுடைய விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாய கூலிகள் மட்டுமல்ல, விவசாய தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவாக பலரும் இந்த பகுதியில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய போராட்டத்திற்காக கை கொடுப்பதற்காக பலரும் இங்கே இணைந்திருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய இளைஞர்கள் பெருமளவிற்கு திரண்டு இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றிய முழுமையான விளக்கங்களை இந்த பகுதியில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில தொடர்ந்து புதிய தலைமுறை களத்திலிருந்து விவசாயிகளுடைய குரலை, விவசாயிகளுடைய மனக்குமுறலை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைக்கு நேர்பட பேசு இந்த களத்திலிருந்து நடக்கிறது. இந்த களத்தில் நம்மோடு இந்த பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்கின்ற விவசாயிகளும், அதற்காக விவசாய நிலத்தை கொடுத்தவரும், விவசாய நிலத்தை கொடுக்க மறுக்கின்றவரும், அதே போல இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற விவசாய சங்கங்களை சார்ந்தவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட இந்த மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற அத்தனை பேரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். ஒவ்வொருவராக அனைத்து விவசாயிகளோடையும் பேசுவதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர்களையும் நாம் அறிமுகப்படுத்தி விடலாம். சிபிஐயின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான திரு சி மகேந்திரன் நம்மோடு இணைகிறார். அதே போல நீங்க சொல்லுங்க, உட்கார்ந்து பேசலாம். நம்ம நீங்க விவசாய நிலம் நீங்க கொடுக்கறதுக்காக இருக்கீங்களா? அங்க கொடுக்க கேட்டாங்க, கொடுக்க மறுத்துட்டேன். நான் கொடுக்க மறுத்ததுக்கு பிற்பாடு என்கிட்ட பல தடவை ஆய்வு செஞ்சாங்க. நான் அறவே முடியாதுன்னு மறுத்துக்கு இருந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் எனக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டு வந்துக்கே இருந்தாங்க. அப்புறம் பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசுங்கன்னு திருவாரூருக்கு அழைச்சாங்க. உங்களோட பேர் என்னங்க? சுப்பிரமணியம். சுப்பிரமணியம், நீங்க ஆய்வுக்காக உங்கள்கிட்ட நிலம் கேட்கறாங்க, ஆனால் கொடுக்க மறுத்து நீங்க தொடர்ந்து உங்களுக்கான அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமா. அதே போல நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுறேன். இதற்காக நீங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்துங்க. பலசெல்வம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பழசெல்வமும் நம்மோடு இன்றைக்கு இணைகிறார். அதே போல இந்த பகுதியில் விவசாய நிலம் கொடுத்திருக்கீங்க நீங்க, இந்த ஆய்வு பணிக்காக நிலம் கொடுத்தவர். உங்களோட பேர்? ராமசாமி நம்மோடு இணைகிறார். எவ்வளவு நாளா உங்களுடைய நிலம் அவங்கள்ட்ட இருக்கு? ஒரு 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா இதுல ஆய்வு பணி இப்படியே நடந்துட்டே இருக்கு? இல்ல, நடக்கல. அது நடந்து முடிஞ்சதையோட லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு ஒரு 2 லோடு போனதோட அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே இருக்கு. அதுல இருந்து ஓபன் பண்ணவும் இல்லை, ஓபன் திறக்கவும் இல்லை. அதோட லாக் பண்ணிட்டு நாங்க விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கோம். கிட்ட எத்தனை ஏக்கர் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க இந்த நிலம்? 6 ஏக்கர். உங்களுடைய மற்ற இடங்கள்ல நீங்க பயிர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த 6 ஏக்கர்ல தான் பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த 6 ஏக்கர்ல பயிர் பண்ணல சார். அது அவங்களோட இதுல இருக்கு. அவங்களோட இதுல இருக்கு. அதுல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த சைடுல ஒட்டுல ஓரத்துல கிடக்கிறத மட்டும் நாங்க இப்போ பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருக்கோம். பாக்கி உள்ள கிடக்கிறதெல்லாம் நாங்க உள்ள போக முடியாது, உழுவ முடியாது, அதுல ஒன்றும் பண்ண முடியாது. அதில் கிராவல் அவர் 5 அடிக்கு மேலே அடிச்சு கிராவலும் கப்பி கலந்து மிஸ் பண்ணி அடிச்சிருக்கு. நான் தொடர்ந்து பேசலாம். மற்றவங்களையும் அறிமுகப்படுத்திட்டு வர இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களை பற்றியும் இந்த பகுதி பிரச்சனைகளுக்காக நீங்களும் குரல் கொடுக்க? ஆமா, தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த திட்டம் அறிவிச்சு 15ஆம் தேதி அறிவிச்ச அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கெல்லாம் நேரடியாக அந்த நெடுவாசல் மக்களை சந்திச்சு இதற்கான என்னுடைய போராட்டத்திற்கான ஆதரவு, இதனை தடுப்பதற்கான முயற்சி, அத்தனை முயற்சிகளும் நான் ஈடுபடுவேன் என்று அந்த மக்களோடு நான் இணைத்துக் கொண்டேன். தொடர்ந்து பேசலாம். உங்களை அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய பெயர் ஜிஎஸ் தளபதி, இந்திய விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர், ஐயா நம்மாழ்வாருடைய சிஷ்யன், சுற்றுச்சூழல் ஆர்வலர். பேசலாம். அதே போல பல இளைஞர்களும் இந்த பகுதியில் நம்மோடு இணைகிறார்கள். இந்த பிரச்சனைக்காக நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கீங்க. எங்கிருந்து வந்திருக்கீங்க? இந்த போராட்ட காலத்துல எவ்வளவு நாள் அங்க இருக்கீங்க? என் பேர் விஜயன். நான் சென்னை சோழிங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். நாங்கள் ஏற்கனவே புதன்கிழமை ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எங்கள் எல்காட் வாசல்ல.
அதுக்கப்புறம் இந்த கலை நிலவரத்தை தெரிஞ்சுட்டு போய் என்னோட தோழர்களுக்கும் மற்ற சக ஊழியர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாங்கிறதுக்காக இன்னைக்கு ஈவினிங் தான் இன்னைக்கு வந்தேன். இங்க வந்திருக்கீங்க. இந்த பகுதி மக்களோட ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறீங்களா? பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதே போல இந்த கிராமத்தை சேர்ந்த பல இளைஞர்களும் கூட இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களை போய் அறிமுகப்படுத்துங்க. வணக்கம், என் பேர் சுதர்சன். நான் வந்து சென்னையில் வேலை பார்க்குறேன் தனியார் நிறுவனத்தில். எங்கள் ஊர் இந்த ஊர் நெடுவாசல். இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டோமே எங்கள் ஊர் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இங்கே போராட்டம் பெரிய லெவலில் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கோம். இந்த பிரச்சனைங்கிறது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? எப்போ தீவிரத்தன்மை அடைஞ்சு? இந்த பிரச்சனைங்கிறது February 15 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டெண்டர் வந்து அப்ரூவ் பண்ணாங்க. நாங்கள் 16th இது தீவிரமாக நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேரணி நடத்தணும். இருசக்கர வாகனத்துல பேரணி நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 6 தாலுக்காவை நாங்கள் போயிட்டு வந்து சுற்றி வந்து ஒரு 500 வண்டியில் போயிட்டு வந்தோம். இப்போ இந்த பிரச்சனைகளுக்காக யாராச்சும் ஏற்கனவே வந்து உங்களுடைய கருத்து கேட்டிருக்காங்களா? இந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காங்களா? அரசாங்க தரப்புல இருந்து ஏதாவது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதா? அரசாங்க தரப்புல இருந்து எந்த கருத்து கேட்பு கூட்டமும் நடத்தப்படல. இது சம்பந்தமா யாரும் எங்கள்கிட்ட இருந்து வந்து பேசவும் இல்லை. அரசாங்க சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பேசலாம். அதே போல பெண்களும் நிறைய இருக்கிறாங்க இந்த போராட்ட களத்துல. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் புதிய தலைமுறையுடைய அந்த தொடர் செய்திகள்ல பல பெண்கள் உணர்வு ரீதியாக பேசுறாங்க. அவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சவங்களா இருக்காங்க. வெறுமனே கிராமத்துல இருக்கிறாங்க அல்லது வயல் வேலைகள் இருக்காங்கன்னு இல்லை. அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளுடைய அடி மையம் வரைக்கும் தெரிந்திருக்கிறது. அவர்கள்ட்டையும் பேசலாம். சொல்லுங்கம்மா, நீங்க இந்த பகுதியை சார்ந்தவங்களா? இதே ஊர் நெடுவாசல் கிராமத்தை சேர்ந்தவள் நான். ஆனா அந்த ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைக்காண்டி நாங்களும் இறுதி வரை உண்ணாவிரதம் இருக்கிறதா நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு தீர்வு காணணும். நீங்க உங்களுக்கு நல்லா இருக்கா? விவசாயம் நல்லா இருக்குதா உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு விவசாயம் தான். இந்த ஊர் மக்களே விவசாயத்தை நம்பி தான் சார் இருக்காங்க. இந்த விவசாயம் தான் மிகப்பெரிய தொழிலாக இருக்கு. நீர்வளமும் நிலவளமும் இருக்கிற இந்த சோலைவனத்தை பாலைவனமாக்க நினைக்கிறாங்க. அதை எப்படியாவது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு போராட்டம் பண்ணி தடுத்து நிறுத்தினாங்களோ இளைஞர்கள், அதே மாதிரி எங்களுடைய ஊர் பிரச்சனைக்கும் இளைஞர்கள் முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க இந்த பகுதியில் தான் இருக்கீங்களா? ஆமாம், நான் நெடுவாசல். என் பேர் மலர்மணி. அனைத்து இந்திய அண்ணா திமுக எக்ஸ் பொதுக்குழு உறுப்பினர். நான் நெடுவாசல் தான். விவசாயி தான். எங்கள் இடம், எங்கள் நிலத்தை இப்போ இதில் அபகரித்த அந்த சுப்பிரமணியன் வீடு பக்கம்தான், எங்கள் வீடு பக்கம்தான் அவங்க கொல்லை. அதில் போட வந்தப்போ அவங்க மறுப்பு தெரிவித்து அவங்க சைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இவங்கள்ட்டலாம் இங்கிலீஷில் இது பண்ணி டைப் சைன் வாங்கிட்டாங்க. அது எதுக்குன்னே அவங்களுக்கே தெரியலை. ஏன் சைன் போட்டாங்கன்னு அவங்க அந்த பேட்டி எடுத்துக்கிறக்க போதெல்லாம் நாங்கள் டிவியை பார்த்தது உண்டு. ஆனால் இளைஞர்கள் சூட்டப்பாக ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லவும் தான் நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்திலே இந்த போராட்டத்திலே கலந்துக்கிட்டோம். இளைஞர்கள் சொல்லாட்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் February 15 நாங்கள் டிவியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த உண்மையே தெரிய வந்தது. வடையக்காட்டில் அந்த வேளார் தெருவில் போட்டிருக்கதே எங்களுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் மினிஸ்டர்லாம் வந்தோடனே போயிட்டு நான் இன்றைக்கி தான் பார்த்தேனே. அதுவரை இங்கே தான் போராடிக்கே இருந்தோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்கம்மா, இந்த பகுதியில் தான் இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? உங்களுக்கு ஏதாவது விவசாயம் நல்லா இருக்கா? இந்த போராட்டத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? எங்களுக்கு விவசாயம் தான். விவசாயத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி அநியாயம் செய்கிறது எங்களுக்கு மனசுக்கு ஒத்து இல்லை சார். எங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு காண வைங்க. தொடர்ந்து பேசலாம். சிறப்பு விருந்தினர்கள்ட்டையும் பேசிட்டு மக்களோட எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நிலம் கொடுத்த அந்த அடிப்படையில் சொல்லுங்க, எப்போ உங்களுக்கு இந்த 10 வருஷமா உங்களுடைய நிலம் அவங்க இதுல கையில இருக்குன்றீங்க. எவ்வளவு அதுக்காக ஏதாவது லீஸ் தொகை மாதிரி கொடுக்குறாங்களா? அங்கிருந்து இப்ப எண்ணெய் கசிவு இருக்கிறது அப்படிங்கிற அந்த இதுதான் இப்போ ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கு. அது எப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது? உங்களுக்கு அதை பத்தின கவலை எப்போ வர ஆரம்பிச்சது? இப்போ அதை பற்றி கவலை இப்போ ஒரு வாரத்துக்கு கிட்ட தான் சார் கவலையாக இருக்குது. அதுக்கு முன்னால் மண்ணெண்ணெய் எடுக்க போகிறவங்கிறத தான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட நிலம் கேட்டாங்க. மண்ணெண்ணெய் எடுக்கிறவங்க தான் கேட்டது. மண்ணெண்ணெய் ஆயில் இந்த மாதிரி தான் சொல்லி கேட்டது. அப்போ மண்ணெண்ணெய் எடுக்கிறது இவ்வளோ தூரம் இதாகும்னு தெரியாது. அப்போ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால சாதாரணமாக இருந்துக்கிட்டு எல்லாருமே நினச்சி விட்டாச்சு. அப்போ நினச்சி விடையில் இப்போ ஒரு வார இதில் தான் இந்த மாதிரி இது மீத்தேன் எடுக்கிறது ஊருக்கு ஆபத்து, இந்த மாதிரி வெடிப்பு வரும், இந்த மாதிரி மரம் மட்டையெல்லாம் பட்டுரும், அந்த மாதிரிக்கே சொல்லையில் எங்களுக்கு சங்கடமாகி போச்சு. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி இங்கே உங்ககிட்ட நிலத்தை இது மாதிரி ஆய்வுக்காக வாங்கினது ONGC வாங்கினாங்களா? யார் வாங்கினாங்க? எப்படி உங்களை அணுகுனாங்க? ONGC பேசினாங்க. இப்போ உங்க நிலத்துல இந்த மாதிரியான ஒரு ஆய்வு நடத்தலாம், இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டாங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு ONGC எங்களை கேட்கவே இல்லை.
முதல்ல வந்து வண்டி வந்து இறங்குனது. வண்டி வந்து இறங்கிட்டு முதல்ல வந்து வெடியெல்லாம் வச்சு பார்த்துட்டு 1 வருஷம் ஆச்சு. அப்போ 1 வருஷம் சென்றுட்டு ஒரு 6 மாதம் சென்று கல் வந்து நட்டாங்க. கல் வந்து நட்ட கையோட வந்து அப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு 6 மாதம் நாங்கள் அதை எடுத்துகிட்டு நாங்கள் இது பண்ணிட்டேன். அப்புறம் திருப்பி வந்து தான் பேசினாப்புல இடத்துக்காரன் யார் அப்படின்னு வந்து கேட்டார். இடத்துக்காரங்கன்னு பேசையில் வந்து இல்லை சார் நாங்கள் கொடுக்க முடியாது, விவசாயம் பண்ணுற இடம், நாங்கள் இதை கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் இதை வச்சு தான் பிழைக்கிறோம், எங்களுக்கு வந்து இவருக்கு இதுவெல்லாம் இது முதல்ல வந்து எதுவும் பேசலை, இதை வச்சு நாங்கள் பிழைக்கிறோம், நீங்கள் கேட்குறியா நாங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு முதல்ல வந்து பேசினோம். பேசிக்கிட்டு இருக்கையில் வந்து அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து குத்தகை மாதிரி உங்களுக்கு வந்து செய்யும், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, இதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, திருப்பி வந்து நாங்கள் வந்து இடத்த வந்து சீர் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் உங்கள் இடத்த பற்றி ஒன்றும் இல்லை, நாங்கள் இது நாங்கள் வந்து போகிற தொட்டியும் போட்டு நாங்கள் வந்து திருப்பி வந்து உங்கள் இடம் பழைய இடம் எப்படி இருந்துச்சு நாங்கள் அதே மாதிரிக்கே மீட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு, நீங்கள் வந்து இதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இல்லை யாரும் நாங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் வந்து பிடி கொடுக்கவே இல்லை அந்த அலுவல்கிட்ட. அப்போ வந்து மீண்டும் ஒரு சாமானாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி இது நடவுகளோட நட்டு இருந்துச்சு, அந்த நடவுகளோட விட்டு அடிச்சு வண்டியோட வந்துச்சு. வருஷம் அந்த இதை போடும்போது நடவு நட்டு இருந்துச்சு. தொழிலெல்லாம் அப்படி தண்ணியெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து தண்ணியெல்லாம் இருக்கிறோம் அதெல்லாம் எதிர்பார்க்காம கேட்டுக்கழியே இல்லாமல் விட்டு அடிச்சுட்டு வரையில கேட்கையில் தான் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த அவங்க அப்புறம் இங்கிட்டு சுற்றி வரையில் இந்த மாதிரி விவசாயத்தெல்லாம் விட்டு அடிக்கிறாங்களே எப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் கோழி விழாவில் சொல்லிட்டா. அப்போ விவசாயம் வந்து முடிச்சு அறுத்து போச்சு. அறுத்து விவசாயத்தை கை வாங்கினோடனே திருப்பி வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சாமான்லாம் கொண்டாந்து இறக்கி லைன் அளந்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்புறம் இந்த நம்பர்லாம் கேட்டோன்னா நம்பர்லாம் சரி பண்ணி இல்லை சார் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் வந்தோம். அப்புறம் விஓவும் அந்த அளவு வந்து விஓ வந்து சொன்னாப்புல நீங்கள் கொடுத்தாகணும், நீங்கள் வந்து ஓஎன்சி கேட்குது, இது மத்திய கவர்மெண்ட் வந்து கேட்கல வந்து நீங்கள் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் இதுக்கு தடங்கல் பண்ணியலைனாக்கா உங்களுக்கு வந்து இந்த குத்தகைங்கிறது கிடைக்காது, நீங்கள் வந்து எப்போ இது 2006, 7 2006, 7 அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கோச்சில் இது வந்து நடந்தது. அப்போ வந்து விஓ எல்லாம் சொன்னாப்புல நீங்கள் வந்து கட்சி பண்ணியல்னாக்க உங்களுக்கு வந்து குத்தகை கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அப்புறம் சும்மா தான் விட்டுட்டு இருக்கேன்னு அப்படிங்கிற வந்து நாங்களும் கொஞ்சம் பயந்துட்டு விட்டாச்சு இடத்த விட்டு இப்போ அதுலேருந்து வந்து இப்போ வந்து லாக் பண்ணி அதெல்லாம் ஒன்று. வருஷத்துக்கு எவ்வளோ குத்தகை கொடுக்குறாங்க ஏக்கருக்கு? ஃபஸ்ட்டு கோச்சில் வந்து ஒரு 16,000 கொடுத்த ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு 16,000 கொடுத்தது. அப்புறம் இந்த நெல் விலை ஏற நாங்கள் கொஞ்சம் நெல் சார் எல்லா வசதியும் கூட போயிட்டுருக்கு அப்படின்னு பேசினாக்கா கொஞ்சமாக ஏற்றி இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து 28,000 30,000 வரும். ஒரு ஏக்கருக்கு 28,000 தான் கொடுக்குறாங்க. 30,000 வரும் சார். இப்போ வந்து 30,000 கொடுக்குறாங்க ஏக்கருக்கு. நீஸ் குத்தகை தொகையாக கொடுக்குறாங்க. குத்தகை தொகையாக கொடுக்குறது. இப்போ வந்து இந்த வருஷம் 30,000 முடியுது ஒரு. இப்போ அங்கேருந்து இந்த வெளியே எண்ணெய் கசிவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்களா? அது எப்போ வர ஆரம்பிச்சது? என்ன எதுல இருந்துச்சு? இல்லை உங்கள் இப்போ அதில் வந்து ஆய்வு பண்ணாங்க இல்லையா, அங்கே ஏதாவது அந்த ஆய்வு பணிக்கு பிறகு அது சும்மா தான் வச்சுருக்காங்களா அந்த இடம்? எப்படி லாக் பண்ணியிருக்கு சார்? லாக் பண்ணி தான் இருக்கு. அது வேணும் வேற எதுவும் பயன்படுத்தலாம்? இல்லை வேற ஃபஸ்ட்டு அவங்க வந்து போர் போட்ட வர இதில் வந்து அந்த இதில் வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு 2 லோடு போனது தான். அது எங்கே கொண்டு போனால் என்னன்னு தெரியாது. அதுலேருந்து எடுத்த கழிவு கொஞ்சம் தொட்டியில் கிடக்கு. அது வந்து எடுத்து பார்த்தாக்க வாடை வருது, ஆனால் எரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது எரியுது. அப்போ வந்து எரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எல்லா மக்களெல்லாம் வந்து பயமாக இருக்குது. அதனால் வந்து ஆனால் வெயில் நேரத்துலலாம் போனால் ஒரு வெக்கை அடிக்கும் சார். அந்த இடத்துல வந்து வெயில் நேரத்தில் 12 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல போனோம்னா ஒரு வெக்கையா வந்து அடிக்கும். அது நாங்கள் அப்படி அது மற்ற வேற இடம் இருக்கா உங்களுக்கு பயிர் பண்ணுறதுக்கு? வேற இது இல்லை, 6 ஏக்கர் தான். 6 ஏக்கர் இப்போ அவங்க கையில் இருக்குது. அவங்க கையில் பயிர் பண்ண முடியாது. பயிர் பண்ண முடியாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த பகுதியில் நிலம் வேணும்னு உங்களை சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களே, எவ்வளவு நாளாக உங்கள்கிட்ட இதுக்கான அழுத்தம் கொடுக்குறாங்க? எவ்வளோ வருஷமா அப்படி 2014 வந்து கேட்டாங்க. 2014 கேட்கையில் இந்த இடத்த ஆய்வு பண்ணியிருக்கான், மண்ணெண்ணெய் எடுக்க ONC எடுக்கிறதுக்காகன்னு கேட்டாங்க. நான் இந்த இடம் விட முடியாதுங்க, எனக்கு இருக்க இடம் இந்த இடம் தான், நான் விவசாயம் பண்ணி பிழைக்கிறேன், இந்த இடம் அறவே விட முடியாது அப்படின்னு நான் மறுத்தேன். நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம்னால தாராளம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. வந்தால் உங்களை வந்து கேட்டது ONCலேருந்து தாய்லாரு RI எல்லாரும் வந்தாங்க. இங்கேருந்து திருவாரூர்லேருந்து 3 ஜீப் எடுத்துக்கு வந்தாங்க. வந்து இங்கே கேட்கலாம் அறவே முடியாதுன்னு மறுத்துட்டேன். போயிட்டு திருப்பி ஒரு 2-3 மாதம் சென்று வந்து திருப்பி ஆய்வு பண்ணி கோழி வர உள்ளவங்கள்ட்ட கேட்டு இது மாதிரி அவங்கள்ட்ட மிரட்டி தெரியாதவங்கள்ட்ட கையெழுத்து 4-5 பேர்கிட்ட வாங்கிட்டாங்க. கடைசியாக வந்து என்கிட்ட வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு. நீங்கள் எத்தனை பேர்கிட்ட அப்படி கையெழுத்து வாங்கியிருக்காங்க? ஒரு 6-7 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. தெரியாத ஏக்கர் மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கிட்ட கேட்டது 4 ஏக்கர், பக்கத்தில் வந்து ஒரு 3 ஏக்கர். இல்லை இப்போ 6 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, மொத்தமாக சேர்த்து எத்தனை ஏக்கர்? அவங்ககிட்ட 3-4 ஏக்கர் வரும். 3 ஏக்கர் 4 ஏக்கர். நம்மகிட்ட ஒண்டி 4 ஏக்கர். நான் இந்த இடம் தான் உனக்கு எனக்கிட்ட உள்ளது 7-7.5 ஏக்கர் தான் இருக்குது. இதை நான் விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது, நாங்கள் 10 பேர் இருக்கோம், இதை வச்சு தான் பிழைக்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், அதனால நான் இந்த இடத்த விட முடியாது சார்னு நான் ஒரே இதாக இருந்தேன். அப்புறம் என்னை வந்து திருப்பி மீண்டும் வந்து நீங்கள் பீஸ் கமிட்டி வந்து பேசுங்க மன்னார்குடியில்,
திருவாரூரில் நாங்கள் சரி நான் திருவாரூருக்கு வரேன் தேதியை சொல்லுங்கண்ணே இத்தனாம் தேதி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5:30 மணியை போல் வந்துருங்க திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு போனேன். அங்கே போய் நின்று திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். வந்து ஒரு ஜீப் வந்து என்னை அழைச்சிட்டு போச்சு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 20-30 பேர் உட்காந்துருந்தாங்க. போயிட்டு எந்த இடத்துக்கு போனீங்க? அங்கே அது ஏதோ ONGCயோட ஆஃபீஸா? ஆஃபீஸ் தாலுக்கா ஆஃபீஸ் மாதிரி ஏதோ ஒரு பெரிய கட்டணம் நைட்டில் ஒன்றும் அதை கண்டுக்கிட முடியல எனக்கு. உள்ளே போய் பார்த்தா ஒரு 20-30 பேர் உட்காந்துருந்தாங்க. போகணும் எல்லாருக்கும் வணக்கம் சார்னே. அங்கே வந்த ஆரையோ இவர் தான் பார்ட்டின்னு கையை காட்ட சரி உட்காருங்கன்னு சேரில் எடுத்து போட்டாங்க. சேரில் உட்கார்ந்தேன். அந்த ஃபைலை எடுத்துக்குவாங்கன்னாங்க. ஃபைல் எடுத்து கொண்டாந்து கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னாரு. எதுக்கு சார் கையெழுத்து போட சொல்லி என்ன அழைச்சது நீங்கள் ஃபீஸ் கமிட்டி போட்டு பேச்சுவார்த்தைக்கு தான் என்ன அழைச்சிய கையெழுத்து போடுறதா நான் ஸ்பாட்லேயே போட்டிருப்பேன். ஆகினாலும் நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னா நீங்கள் கையெழுத்து போடாமல் இங்கேருந்து போக முடியாதுனாப்ல. என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் கையெழுத்து தான் போட்டாலும் மீண்டும் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை எல்லாரும் பேசுனாங்க. இங்கே வாங்க சார் ஒரு ஆள் பேசுங்க, 40 பேருக்கு நான் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் ஒரு ஆள் என்னோட பேசுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கை அந்த இடத்த நான் விட முடியாது, எங்கள்கிட்ட உள்ள வாழ்வாதாரம் அது வளர்தான், அதை நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தது பிற்பாடு சரி இவரை கொண்டா பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2015 திருப்பி வந்து ஒரு 4 மாதம் சென்று திருப்பி ஜீப்பு 3 ஜீப் எடுத்து கொண்டாந்து போட்டு திருப்பி வந்து நீங்கள் சொல்லலாம் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் உங்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்னாப்ல. எந்த கோர்ட்டுக்கு வேணும் போங்க, நான் சந்திக்க ரெடியாக இருக்கிறேன், ஆகையினால இடத்த விட மாட்டேன், இதெல்லாம் நாங்கள் 10 பேரும் செத்தாலும் சேர்த்தான் அப்படின்னு கொஞ்சம் வன்மையாகவே கண்டித்து பேசினது முறை போயிட்டாங்க. போனதுக்கு பிற்பாடு அப்புறம் ஒரு 4 மாதம் சென்று வந்து கடைசி ஃபைனல் என்ன சொல்லின்னு கேட்டாங்க. என்ன நான் அன்னைக்கு ஆரம்பத்தில் என்ன முடிவு சொல்லணும் அதே முடிவு தான், அதில் மாற்ற முடியாது. அதுக்கடையில் வேற யாராவது பகுதியில் போய் இடம் கேட்டு பார்த்தாங்களா இல்லை உங்கள்கிட்ட? இல்லை எனக்கிட்டே தான் வர்றாங்க. பாக்கி பேர் கையெழுத்து 4-5 பேர் போட்டதுனால எனக்கிட்ட தான் வற்புறுத்துறாங்க, கையெழுத்து வாங்குறதுக்காக வற்புறுத்துறாங்க. பணம் ரேட்டு கூட தரான் அதை தரேன், நான் பணத்துக்கு நான் அந்த இடத்துக்கே இல்லை சார், இடம் கொடுக்க முடியாது. லீஸுக்கு கேட்டாங்களா இல்லை விலைக்கே கேட்டாங்க? இல்லை லீஸுக்கு தான் கேட்டாங்க. லீஸுக்கு கேட்டாங்க. முதல்ல 60,000 அப்புறம் 70,000 85 டெல்டா பகுதியில் கொடுக்குற அந்த பணத்தை தரோம்னா அந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன் சார், பணப்பேச்சே பேசாதீங்க, நான் இடமே இல்லைங்களா 85,000 தரோம்னு கடைசியாக கேட்டது லீஸுக்கு. நான் அறவே முடியாதுன்ட்டேன். அதோட போயிட்டாங்க. போனதுக்கு பிற்பாடு இப்போ தான் இந்த அறிவிப்பு எங்களுக்கு கிடைச்சி அப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து 2015 அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கல, அதுக்கப்புறம் 16 முடிச்சுட்டாங்க. அப்புறம் என்கிட்ட வரல. இப்போ இந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிற்பாடு சரி ஊர் மக்கள் கிளம்பி எல்லாரும் போயிட்டு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு வந்து இப்போ அந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த போராட்டம் கலெக்டர் என்ன சொன்னார்? மனு அவர்கிட்ட எப்போ மனு கொடுத்தீங்க? இந்த பிப்ரவரி 15 பிறகு இப்போ இந்த அறிவிச்ச பிறகு மத்திய அரசாங்கம் அறிவிச்ச பிறகு அதுக்கப்புறம் போய் பாக்குறீங்க? பாக்குறான். பார்த்து மனு கொடுத்துட்டு இந்த போராட்டம் நடந்துருக்கு தொயந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கே இருக்கு. மத்திய சர்க்கார் கலெக்டர் ஏதாவது சொன்னார்? அவங்களுக்கு உறுதி கொடுத்தாரா? உள்ள 4 பேர் போனாங்க, எம்எல்ஏ போனாங்க, அவங்கள்ட்ட ஏதாச்சும் பண்ணு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. நாங்களாம் வெளியில நின்னா உள்ள நாளெல்லாம் போகல. ஆமா நம்ம பேசலாம் தொடர்ந்து. சட்டமன்ற உறுப்பினர் நீங்க மாவட்ட ஆட்சியரை பாத்தீங்களா? அதை சொல்றாரு எம்எல்ஏ எல்லாம் போனாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு? அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன இருந்துச்சு? மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து இந்த திட்டத்தை வந்து இங்கே அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கிறதுனால இந்த திட்டத்தை வந்து இந்த நெடுவாசல் கிராமத்தில் தொடங்குறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், வருவாய்த்துறை மூலமாக அரசாங்கத்துக்கு எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது அப்பெல்லாம் வந்து இதுக்கான எதிர்ப்புகள் அப்படின்றத பதிவு பண்ணலையா? உங்களுக்கு வந்து இதை பத்தி தெரியப்படுத்தினாங்களா? மக்கள்கிட்ட கருத்து கேட்கல அப்படின்றாங்க. குறைஞ்சபட்சமா சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இதை பத்தி இந்த திட்டம் வருவதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? மக்கள்கிட்டையும் எந்தவித கருத்து கேட்பு நடத்தலை. சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் எங்களுக்கு எந்த தகவலும் யாரும் தெரியப்படுத்தலை. இப்போ இதுல மத்திய அமைச்சரவையில இது 15ஆம் தேதி அப்ரூவ் பண்ண பிறகுதான் உங்களுக்கும் அந்த தகவல் வருதா? முன்னாடி இப்படியான ஒரு திட்டம் இருக்குன்னு தெரியாது. பிப்ரவரி 15 அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா ஏற்கனவே இங்க ஆய்வு பணிகள் நடந்துட்டு இருந்தது. இப்ப 10 வருஷமா கிட்டத்தட்ட ஆய்வு பணிகள் நடக்குது. ஏற்கனவே மீத்தேன் திட்டமாக வர்றதா இருந்தது, அது தடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ ஹைட்ரோ கார்பன்ற திட்டம் இங்க கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் அது தகவலா தான் இருந்தது? தகவலா தான் இருந்தது. மத்திய அரசாங்கம் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பேசலாம். விவசாயிகள் இதை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா இப்போ பலரும் எனக்கு சொன்னது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு பார்வை இருக்கும், புதுக்கோட்டை வந்து ஒரு வறட்சியான மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பகுதியில் ஒரு கடந்த 20-30 ஆண்டுகளாக பல கட்டங்களில் கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஆழ்குழாய் துளைகள்லாம் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு வளமையாக்கியிருக்காங்க, பசுமையாக்கியிருக்காங்க இந்த பகுதியை. விவசாயம் தான் ஒரே வாழ்வாதாரம், விவசாயத்தை ஒட்டி தான் இந்த இதுவே இருக்குது அப்படின்றாங்க. விவசாயிகளோட பார்வையிலேருந்து சங்கங்கள் இதுக்கான என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலங்குடி தாலுகா, கரம்பக்குடி தாலுகா பகுதி தான் நீர்வளம் நிலவளம் உள்ள நல்ல பகுதி. இந்த பகுதியை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி ஒரு சூழல் இந்த பகுதியில் இருக்கும்.
இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இயற்கை வளம், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த மண்ணை பொறுத்து தான் இருக்குது. இந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய விவசாய பொருள்கள் நம்ம மக்கள் உண்ணக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பாதி எல்லா விளைச்சலும் இந்த ஊரில் இருக்குது. என்னெல்லாம் விளையுது இந்த பகுதியில் நெல், கரும்பு, வாழை, நிலக்கடலை, எள்ளு, உளுந்து, பயிர், இன்னும் சொல்லப்போனால் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மிளகு கூட இந்த ஊரில் விளையுது. தென்னை மரங்கள், தென்னைந்தோப்புகள் நிறையா இருக்குது. இது மாதிரி பல விவசாயம் இந்த ஊரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதியில் ஏதாவது ஏரி, குளம் என்ற ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு நிலம் தவிர வேறு ஒரு சென்ட் நிலம் கூட எந்த காலத்துலேயும் தரிசாகவே இருக்காது. நீங்கள் போய் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துக்கு ஒரு 2000 ஏக்கர் நிலம் இருந்தால் அதில் ஒரு 200 ஏக்கர் குளம், கண்மாய், இது மாதிரி கோவில், வீடு அந்த மாதிரி இருக்கிறது போக மிச்சம் இருக்கக்கூடிய 1800 ஏக்கர்லையும் இந்த மக்கள் விவசாயம் பண்ணி உழைச்சி சாப்பிட்றாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான தகவல், இந்த பகுதியில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் இந்த விவசாய முன்னேற்றம். இந்த ஆழ்குழாய் கிணறுகள் போட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு விவசாயி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் வச்சுருக்கக்கூடிய விவசாயியிலேருந்து ஒரு 10 ஏக்கர் வச்சுருக்கவங்க கூட ஒரு 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் இந்த விவசாயத்தை நம்பி கடன் பெற்று இந்த விவசாயத்தை ஆழ்குழாய் கிணறுகள், பைப் லைனு, பல்வேறு சாதனங்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அத்தனையும் விவசாயிகள் இதை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது. இதை இழந்துட்டு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கச்சா எண்ணெய் எடுப்பதற்காக இந்த வளத்தை இந்த விவசாயிகள் இழப்பதற்கு, அவருடைய வாழ்வாதாரத்தை இழப்பதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். இதை மக்கள் மட்டும் எதிர்க்கவில்லை, இந்த விவசாயிகள் மட்டும் எதிர்க்கவில்லை, இந்த மக்களும் எதிர்க்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடியவங்க விவசாயி, விவசாய தொழிலாளர், கூலி, வியாபாரி, அப்படி எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது. இந்த பகுதியினுடைய மக்கள் மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவரும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் மக்களும் எந்தெந்த கிராமங்கள்லாம் இதுல முக்கியமா பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? யாரெல்லாம் அதுல எதிர்பார்க்கிறாங்க? எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுல இது பாதிப்பு உண்டாகும்? என்னுடைய கருத்து, நானும் ஒரு விவசாயிங்கிற முறையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 20 கிராமங்கள், இந்த நெடுவாசல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வானக்கன்காடு, கற்காக்குறிச்சி, கீழத்தெரு, தெற்கு தெரு, வடக்கு, இது மாதிரி பல கிராமங்கள், ஆவணம், புல்லான்விடுதி, இந்த சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நீர்வளமும் நல்ல மண்கண்டமும் உள்ள பகுதி. இந்த ஒரு பகுதியில் எடுக்கக்கூடியது இந்த ஊரை மட்டும் பாதிக்காது. இதிலிருந்து ஒரு கீழே பிளாஸ்ட் பண்ணி அதிலிருந்து அந்த கேஸோ அல்லது ஏதாவது எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு இதனுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய நீரினுடைய தன்மை, நீரோட அழுத்தம் எல்லாமே மாறி போயிடும். அது ஒன்று. ரெண்டாவது, இதிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஒரு 6000 அடியிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணியை எடுக்கும்போது கடல் தண்ணீர் உள்புகுவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் இதில் இருக்குது. நீங்கள் இதை உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பூமி பூரா கெட்டு போச்சுன்னா இதை அதிலேருந்து வரக்கூடிய கசிவு, ஒரு எண்ணெய் கசிவு, அந்த கசிவுனால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போ இந்த நிலம் கொடுத்தவர் ஒருத்தர் சொன்னார், நான் 12 மணிக்கு அந்த கசிஞ்சு அந்த கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய அந்த தொட்டிக்கு பக்கத்தில் போனால் மயக்கம் சொல்கிறாரு. ஆனால் இதுலேருந்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு 10 ppm அளவிற்கு, ஒரு மூச்சு காற்று அளவிற்கு நுகர்ந்தால் அவருக்கு கண் இருட்டிருன்னு சொல்கிறாங்க. 30 ppm அளவிற்கு அதை நுகர்ந்தால் அவருக்கு மயக்கம் வந்துடும். 50 ppmக்கு மேலே அதை நுகர வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அவர் இறந்து போயிடுவார். இது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் ஓட்ட வேண்டிய இவங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான எண்ணெய் இங்கே இல்லை. எண்ணெயை சிக்கனப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இந்தியாவில் இன்னைக்கு 65 லட்சம் கோடி ரூபாய்க்கு உணவு எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அந்த உணவு எண்ணெய் இறக்குமதி பண்ணக்கூடிய எண்ணெய் வித்துக்களை விளையக்கூடிய இடம், இன்னொரு எண்ணெயை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே இன்னொரு நம்ம எடிபிள் ஆயில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பகுதியை இழக்கணுமாங்கிறத எல்லாருமே சிந்திக்கணும். அதனால் எங்களுடைய விவசாயிகளுடைய கோரிக்கை, நாங்கள் உங்களுக்கு, மக்களுக்கு, இந்தியாவிற்கு அந்நிய செலாவணி ஈட்டி கொடுக்குறோம், மக்களுக்கு உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம், மனிதர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்கள் இடத்துல எண்ணெய் எடுத்து யாரோ ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு சுகவாசி அல்லது ஒரு பெரிய தொழில் அதிபர் பார்க்க முடியுமா? ஏன்னா நீங்க இந்தியாங்கிற ஒரு நாட்டுல நீங்க யாரோ ஒரு சுகவாசி இல்லை, இங்கதான் பயன்படுத்த போறோம். மத்திய அரசு என்ன சொல்லுது, வளர்ச்சி பணிக்கான எண்ணெய் ஏற்கனவே இருக்கிற வளங்களை பயன்படுத்தணுன்றாங்க. அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் தான். நீங்க சொல்றீங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து கொண்டு இன்னொரு வாழ்வாதாரத்தை நீங்க பெருக்கிறீங்களா? அது மட்டும் சொல்லல, இது அந்நிய செலாவணியை குறைக்கிறதுக்கு எண்ணெய் வளம் தேவைங்கிறாங்க. அவங்களுடைய கணக்குப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 31 இடத்துல எடுக்கக்கூடிய எண்ணெயினால 10% இறக்குமதியை தான் குறைக்க முடியும்னு அவங்க ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க.
ஆனால் இந்த பகுதியில் விளையக்கூடிய எண்ணெய் வித்துக்கள் 65 லட்சம் கோடி ரூபாய் இறக்கும்போது 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடப்பட்டு விளைகிறது. அதை கணக்கு பண்ணுங்க. நீங்க இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையில மட்டுமே அவ்வளவு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்டம். ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே அதிகமான தென்னை விளைச்சல் விளையக்கூடிய மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 14 லட்சம் ஹெக்டர்ல தென்னை மரங்கள் இருக்கு. அகில இந்திய அளவிலுடைய சராசரி மகசூல் இருக்கு பார்த்தீங்களா, அது இந்தியாவிலே அதிகமான தென்னை மகசூல் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. தென்னை வந்து ஒரு எடிபிள் ஆயில், எல்லா விதத்திலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய். அதே மாதிரி எள்ளு, நிலக்கடலை, ஆலங்குடி என்பது ஒரு கடலை ஒரு காலத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு கிரவுண்ட்நட் ஆயில் மார்க்கெட். அது மாதிரி இங்கே வந்து எள்ளு விளையுது, கடலை விளையுது, தேங்காய் விளையுது, எண்ணெய் வித்துக்கள் விளையுது, பாக்கி அத்துணை பொருள்களும் இந்த மண்ணில் விளையுது. இதையெல்லாம் விட அந்த எண்ணெய் வந்து அதிகமான பொருளோ அல்லது அந்நிய செலாவணியோ ஈட்டி கொடுப்பதில்லை. நாங்கள் சொல்கிறது வளர்ச்சி வேண்டும். வளர்ச்சி வளமில்லாத இடங்களிலே எடுத்து அந்த வளர்ச்சியை கொடுக்கலாம். இந்த வளமான மண்ணில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து ஒரு வளர்ச்சி அவசியமில்லை. அதிலும் இந்த மக்கள் அத்துணை பேர் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு அரசாங்கம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. மக்களுக்கு பொருந்தக்கூடிய திட்டம் தான், விவசாயிகளுக்கு பொருந்தக்கூடிய திட்டம் தான் வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பறித்துக்கொண்டு அதன் பேர்ல ஒரு வளர்ச்சி என்பது சரியான முறையில் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இங்க இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் கேட்கிறாங்க. நெடுவாசல் மக்களுடைய போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம் என்பது இன்றைக்கு தமிழகத்தை தாண்டியும் கூட ஒரு கவன ஈர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில பல்வேறு கட்சிகளும் கூட இந்த போராட்டத்தில் இணைகிறார்கள். மாணவர்கள், இளைஞர்கள் இணைவது போல பல எதிர்க்கட்சிகளும் கூட இந்த போராட்ட காலத்தில் இணைகிறார்கள். வருகின்ற 28ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது மக்கள் நல கூட்டு இயக்கம். அதே போல பல்வேறு கட்சிகளும், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் கூட நெடுவாசல் மக்களுக்காக போராட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் கட்சிகளுடைய போராட்டங்கள் இப்படி இருக்க, கட்சி சாராத பல்வேறு இளைஞர்களும் கூட இதுல களத்தில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. பலரும் தங்களுடைய பிரச்சனையாக இதை எடுத்துக்கொண்டு, இங்க இந்த பெண்மணி சொன்னது போல ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த தமிழகம் இறங்கியது போல நெடுவாசல்ல விவசாயிகளுடைய ஒரு பிரச்சனையாக இருக்கிற இந்த பிரச்சனைக்கும் கூட பலரும் வந்திருக்கிறாங்க. சென்னையில இருந்து இன்னைக்கு ஐடி தொழில இருக்கிறவங்களும் வர்றது போல பல நண்பர்களும் இங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. பல இளைஞர்களும் இதுல வந்து பெருமளவிற்கு களமிறங்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுடைய குரல்களையும் பதிவு செய்ய இருக்கிறோம். வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி, யாருடைய அட் த காஸ்ட் ஆஃப் இதுவா அக்ரிகல்ச்சரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. விவசாயிகளுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்துக் கொண்டு இன்னொரு வளர்ச்சியா அப்படிங்கிற அந்த கேள்விதான் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் பகுதியில ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற போராட்ட களத்தில் நாம் இருக்கின்றோம். விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இதை பார்க்கிறார்கள். இந்தியா முழுக்க 31 இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டுக்கான அந்த திட்டத்திற்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி வழங்கி இருக்கிறது. அதனை ஒட்டி அடுத்த நாளிலிருந்து தங்கள் பகுதியில் வர இந்த அதே தமிழகத்தை பொறுத்தவரை நெடுவாசல் அதுல ஒரு பகுதியாக இருக்கிறது. நெடுவாசல் பகுதியில் அந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதே போல காரைக்காலிலும் அந்த திட்டம் வருகிறது. ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் உடனடியாக அதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுக்கான எந்த விதமான இன்டிமேஷனும் இல்லாமல் அது வந்திருக்குங்கிற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை நெடுவாசல் கிராம மக்கள் அவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அருகில் இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க, அதே போல இளைஞர்கள் பெருமளவிற்கு திரண்டு தங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, வளர்ச்சி ஒரு பக்கம் என்றாலும் கூட எங்களுடைய வாழ்வாதாரத்தை அது பறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்கிற அந்த உணர்வோடு போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து மையப்படுத்திக் கொண்டிருக்கிற புதிய தலைமுறை இந்த மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய மண்ணிலிருந்தே பதிவு செய்கிறது. தொடர்ந்து நாம் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில கடந்த சில நாட்களாக நெடுவாசல் பிரச்சனையும் நேர்பட பேசல தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த மக்களோடு சிறப்பு விருந்தினர்களோடும் நம்மளோடு இருக்கிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சிலர்ட்டி இதை பத்தி பேசலாம். நீங்க சொல்லுங்க, எவ்வளவு இப்ப இந்த பிரச்சனையுடைய ஒரு மையம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு விவசாயிகள் இதுல பாதிக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து புதுக்கோட்டையா இருந்தாலும் தஞ்சை பகுதியை ஒட்டிய பகுதி. இது தஞ்சையும் புதுக்கோட்டையும் ஒட்டிய பகுதி. இந்த இடத்துல வந்து போட்டா தான் இந்த நாகப்பட்டினத்தில் ஐயா நம்மாழ்வார் பண்ணதற்கு மிற்பாடு இவன் அரசு இதை ஒரு மையக்குறியாக பார்த்து தமிழகத்தை அழிக்குகின்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்படுதுதான் எங்களுடைய கருத்து. இது என்னன்னா ஒரு மைய பகுதியா இருக்கிற இந்த இடத்துல போட்டா இந்தியா முழுக்க 31 இடங்கள்ல பண்றாங்க. ஆனா தமிழகத்தை மட்டும் அழிப்பது அப்படின்னு எப்படி நீங்க என்ன? தமிழனை எல்லா வகையிலும் பாதிக்க, மீன் பிடிக்க முடியல, இங்க விவசாயத்தை பாதிக்கப்படுது, காவேரியில இருந்து தண்ணி வர முடியல, அதை தேக்கி விட்டா அதை நடுவர் மன்றம் கொடுத்த தீர்ப்பையும் அமல்நடத்தல, பாலாறுல தண்ணி வரல, முல்லை பெரியாறுல தண்ணி வரல, ஒட்டு மொத்தமா கடல்ல மீனும் பிடிக்க முடியல. தமிழனை நாசப்படுறதுக்கு வெடிக்குண்டு மாதிரி போறேன்.
இதை போட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் கர்ப்ப 60 வகையான மேற்கில் கலந்து விடும்போது இந்த இங்கேருந்து ராமநாடு சிவகங்கை சிவகங்கை வரலும் பாதிக்கும். இங்கிட்டு போனால் மன்னார்குடி நாகப்பட்டினம் கடலூர் வரைக்கும் பாதிக்கும். இங்கிட்டு போனால் கடலுக்கு பாதிக்கும். இங்கிட்டு போனால் திருச்சி வரலும் பாதிக்கும். இது பாலைவனம் ஆகணுமா? தென்னையை பாருங்க, இந்த மண்ணை பாருங்க, என்ன வேலை பட்டுக்கோட்டை சொன்ன என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் கையில்? நாங்கள் ஏன் அவங்க கையேந்துறோம்? எங்களை விடுங்க, நாங்கள் பிழைச்சிக்கிறோம். இதான் அர்த்தம். இந்த பகுதியை பற்றி வெளி உலகத்துக்கு எப்படி தெரியும்னா, புதுக்கோட்டை மாவட்டம் வறண்ட மாவட்டம்னு தான் தெரியும். ஆனால் இந்த நீங்கள் பகலில் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அது வறண்ட மாவட்டமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ வளம் கொளிக்கிற பகுதி. அரசாங்கம் மரம் வளன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில் 100 ஆண்டுகளாக விவசாயிகள் மரம் வளர்த்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம். 50 வருஷத்து மரம், 75 வருஷத்து மரமெல்லாம் 100 வருஷத்து மரம் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இது சாதாரணமானது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை கிணறு வெட்டியே போச்சு. 3 தலைமுறை வாழ்க்கை கிணறு வெட்டியே போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிணறும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி அகலம் தான் இருக்கும். ஆனால் ஆழத்தில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா உள்ளர ஒரு 25 அடி, அதாவது ஒரு 6 மாடு புனை பூட்டி ஓட்டுற அளவுக்கு உள்ளர அகலம் இருக்கும். அதாவது உரல் கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கீழே ஆழப்படுத்தி மேலே வாய்க்கட்டு மட்டும் சின்னதாக வச்சு அது மாதிரி கிணறு வெட்டி வந்து தான் விவசாயம் பண்ணாங்க. அப்படி விவசாயம் பண்ண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேராவது இந்த கிணத்துல தவறி வந்து இறந்துருக்காங்க. அது தொடர்ந்து சிரமப்பட்டு இந்த பகுதியை நம்ம வளமான இறந்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வெட்டின மண்ணு வந்து குன்று போல குவிச்சிருக்கும். இதெல்லாம் அவங்களுடைய உழைப்பு, 3 தலைமுறை வாழ்க்கை இது மண்ணில புதைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆழ்குழாய் கிணறு அமைச்சாங்க. அப்ப அந்த நீர்மூழ்கி மோட்டர் அறிமுகம் கிடையாது. அந்த ஆழ்குழாய் கிணறு அமைச்சதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா அந்த அந்த மோட்டரு வச்சு இறக்கிறதுக்காக அதை குழி எடுத்துட்டு அந்த குழியில போய் ஒரு 100 அடி 50 அடி வரைக்கும் இறங்கி அதுல மோட்டர் போட்டு தண்ணி இறைச்சாங்க. அதுல தவறி விழுந்து இறந்தவங்கலாம் ஆயிரக்கணக்கான பேர் இந்த பகுதிகளில். அதெல்லாம் மீறி இன்னைக்கு நீர்மூழ்கி மோட்டார் வந்ததுக்கு பிறகுதான் இந்த பகுதியில இந்த இறப்பே குறைஞ்சிருக்கு. எவ்வளவு அடியில இப்ப நீர்மூழ்கி மோட்டார் போட்டு இப்ப தண்ணி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 250 அடி 300 அடி தான் ஆரம்பத்துல போட்ட ஆழ்குழாய் கிணறு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 200 அடிக்கு கீழே 250 அடிக்கு கீழே தான் இப்ப மோட்டார் தண்ணி இறைச்சிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் இந்த மரமடைக்கு போன்ற பகுதியெல்லாம் தண்ணியே இல்லாமல் அந்த 300 அடி ஆழ்குழாய் கிணறு வறண்டு போய் கிடக்கு. இப்போ விவசாயிகள் அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட 1000 அடி போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்னும் உங்ககிட்ட இந்த செய்தியை பதிவு பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே எல்லாம் பெரிய பணக்கார விவசாயிகள் அப்படிலாம் யாரும் கிடையாது. சாதாரண ஏழை விவசாயி. எவ்வளோ பெரிய விவசாயினாலும் இன்னைக்கு வந்து வாங்குற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு 5 விவசாயி சேருவாங்க, ஒன்று சேருவாங்க, இல்லை ஒரு 10 விவசாயி ஒன்று சேருவாங்க. ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தருடைய பேரில் தான் மின் இணைப்பு இருக்கும். அந்த ஒருத்தர் பேரில் மின் இணைப்புக்கு 5 பேர் 6 பேர் அல்ல 10 பேர் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து இதை கூட்ட அவங்களோட செலவு பண்ணி, ஏன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆழ்குழாய் கிணறு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, குறைஞ்சது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. இதெல்லாம் வந்து கூட்ட அவங்க பகிர்ந்துக்கிட்டு அவங்க வீட்டு தேவையும் பயன்படுத்திக்கிட்டு அடுத்து இந்த விவசாயத்தையும் பண்ணிட்டு நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்க விளையாத பயிரே வந்து இல்லைன்னு சொல்லலாம். கூட்டு சேர்ந்து விவசாயம் பண்றாங்க. ஆமா, பெரும்பாலான விவசாயிகள் அப்படி கூட்டு சேர்ந்து பண்றாங்க. இந்த பகுதியெல்லாம் வாழை விளையுது, கரும்பு விளையுது, நெல் விளையுது, தென்னை விளையுது. இன்னும் சொல்ல போனா அண்ணன் சொன்ன போல மலைப்பகுதியில் போன்ற மிளகு, இப்ப என்னோட தோட்டத்துல மிளகு இருக்கு. அதே போல நீங்க இந்த பகுதியில நிறைய இடங்கள மிளகு தோட்டத்தை பார்க்கலாம். நீங்க எவ்வளவு ஏக்கர்ல பயிர் பண்றீங்க? இது நான் என்னுடைய இடம் 7 ஏக்கர்ல சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன். இதை போல என்ன மிளகு, வேற என்ன மிளகு, கோகோ, தென்னை, இப்போ நான் எல்லா பயிர்களும் பண்ணிட்டு கடைசியாக அதெல்லாம் வந்து நிற்கிறோம். என்ன வேறு வழி இல்லை, வேலை ஆள் பிரச்சனைனால. இந்த மாதிரி பல்வேறு பயிர் விளையுது. நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி தேங்காய்க்குனால ஒரு தனி மவுசு இருக்குது. ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்குது. கடல் காற்றுல விளையிறதுனால இந்த பகுதி தேங்காய்க்கு தென்னையில் தனி மவுசு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே விளையிற வாழைத்தார் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி மாநிலங்களுக்கெல்லாம் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். அதே போல் இங்கே தமிழ்நாட்டோட முக்கணிகளான மா, பலா, வாழை 3மே இங்கே சிறப்பாக விளையுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே விளையிற பலாப்பழம் சுவை மிகுந்தது. மும்பை வரைக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. பெரும்பாலும் அதை பட்டுக்கோட்டை பலான்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா பட்டுக்கோட்டையில் பலாமரம் கிடையாது. பட்டுக்கோட்டை தான் பெரிய சந்தை. அப்போ வந்து பட்டுக்கோட்டை பேர் பட்டுக்கோட்டை பலான்னு சொல்லி பேர். அது மாதிரி வந்து இந்த பகுதிகள் வந்து வளம் கொளிச்சிட்டு இருக்கு. அதே போல இங்க வந்து சந்தனம் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றது வெளியில வந்து பார்க்கும்போது ஒண்ணு வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி மாவட்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இங்க இருந்து நிறைய பேர் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இங்க ஒன்றும் வேலை இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு. ஆனா அதையெல்லாம் மாத்தி இருக்கோங்கிறீங்க. உண்மைதான். இந்த பகுதியோட இந்த மக்களுடைய உழைப்பு நீங்க வந்து ஆலங்குடியை தாண்டிட்டாலே வெளியூர்ல இருந்து வரவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மேட்டுப்பாளையத்துல போயிட்டு இருக்கப்ப எப்படி ஒரு குளுமையை உணர்வோமோ அந்த குளுமையை மேட்டுப்பாளையத்தை, ஆமா கண்டிப்பா நீங்க சரியான கோடை காலத்துல கூட அந்த குளுமையை இந்த பகுதியில உணரலாம். அது வந்து மக்களுடைய இந்த விவசாயியோட உழைப்பு. ஏன்னா நிலத்தடி நீர் மட்டம் கிட்டத்தட்ட 250 அடி கீழே போயாச்சு. ஆனாலும் இந்த குளுமையை உருவாக்கியிருக்கு இந்த மக்களுடைய தியாகம்.
இன்னும் சொல்ல போன பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியாக மின்சாரம் இல்லைன்னா இங்கே உள்ள ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனை வந்து தண்ணி இல்லாமல் செத்து போயிடும். ஏன்னா நீர்மூழ்கி மோட்டரில் தான் தண்ணி வரணும், இல்லைன்னா வேறு எங்கேயும் தண்ணியே எங்கள் மக்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து அதுலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பகுதியை வளங்கொழிக்கிற பகுதியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த பகுதியை வந்து நாங்கள் விவசாயத்துக்கு அதாவது வந்து மக்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் உணவுகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் முற்றிலுமா அழிச்சிட்டு இதில் வந்து வேறு எண்ணெய் எடுத்து அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு வாழ்வாதாரத்தை அழைக்கிறது. இது வந்து தாயினுடைய கருவை வந்து கருப்பையை வந்து இந்தியாவுடைய எண்ணெய் உற்பத்திக்காக தான் செய்யறோம்ன்றாங்க. வெளிநாடுகளுக்கு அனுப்ப போறது இல்ல, உள்நாட்டு தேவைக்காக இதை நாங்க செய்யறோம் அப்படின்றது மத்திய அரசாங்கம் சொல்லுது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உணவு முக்கியமா எரிசக்தி முக்கியமா? எதுக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுக்கணும்? நீங்களே அதை முடிவு பண்ணுங்க. உணவு தானே முக்கியம். அந்த உணவு உற்பத்தி பண்ற இடத்த வந்து அழிக்கிறது எந்த வகையில நியாயம்? தொடர்ந்து பேசுவோம். விவசாயி எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமா ஒரு அந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து வெறும் தொழில் இல்ல, அது எங்களுடைய வாழ்வாவே அது இருக்கு அப்படின்னா பெரும்பாலான விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் லாபமோ நஷ்டமோ தொடர்ந்து அவங்க விவசாயம் செய்யறதுங்கிறது வந்து விவசாயம் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த பயிரை போய் பார்க்கணும், அந்த பயிரோட வளர்ச்சியை பார்க்கணும், அப்படியே இருந்து பழகிட்டாங்க. இங்க நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் விவசாயம் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை என்பது வேலைகளை தேடி இன்னைக்கு வந்து நகர்ப்புறத்திற்கு வந்தவர்களா இருக்காங்க. ஆனாலும் கூட அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த மண்ணோட பிரச்சனைகளுக்காக அந்த வேருக்காக இங்க திரும்ப வந்து நெடுவாசல்ல கூடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பேசலாம். நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில தான் இருக்கீங்களா? எங்க என்ன வேலை பண்றீங்க நீங்க? இந்த பகுதியில் தான் இருக்கேன். சென்னையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஊரோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் இங்கே வந்து போராடிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து எல்லாமே லைவ் ஷோ போயிட்டு இருக்கு. அதனால என்னங்கிறத சொல்ல வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரேஷன் கார்டில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கேட்குறாங்க. இப்போ ஸ்மார்ட் கார்டு வர போகுதுன்ட்டு எங்களுடைய வந்து எல்லா ஆல் டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதே போல் எங்கள்கிட்டருந்து எடுக்கும்போது இதனால என்ன பயன், இதனால என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா வெளிப்படைத்தன்மை ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாதனால தான் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய களத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அதாவது எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அதாவது அரசாங்கம் வந்து எல்லாத்துலேயுமே வெளிப்படைத்தன்மையோட அன்னைக்கு வந்து அணியா வந்து கூட்டு போயிட்டு திருவாரூரில் வச்சு ஒரு மிரட்டுற ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கு. நீங்க பாக்குறீங்க. அதே வந்து அந்த செய்தி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இப்படி அவருக்கு வந்து அழைச்சு போய் அழுத்தம் கொடுக்கப்படுது. அவர்னு இல்லை, எனக்கு வந்து அண்ணனை வந்து தெரியும். ஆனால் இவர் இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவங்களும் இதே மண்ணில் உள்ளவங்க தான். இங்கேயே பக்கத்தில் ஒரு 10 மீட்டர் தான் அவங்களோட இடமும் இருக்குது. நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து இங்கே வந்து ஒரு மிரட்டக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ வந்து விவசாயிகளை வந்து என்ன வேணாலும் செஞ்சாங்கிறது ஒரு அரசாங்கம் இருக்குது. அதாவது நம்ம வந்து இன்றைய வந்து மத்திய சர்க்கார் சொல்கிறாங்க தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. தொலைநோக்கு பார்வை என்றால் நாங்கள் சொல்வது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு தான் நீங்கள் பார்ப்பீர்களா? நான் கேட்கிறேன். இந்த ஜனவரி மாதம் யூஎன்ஏலேருந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது உலகமே அழிஞ்சாலும் விவசாயத்தை அழிக்கக்கூடாதுங்கிற ஒரு நோரத்துக்காக 8000 வகையான தானியங்களை சவுத் ஆப்பிரிக்காவிலும் யூரோப்பா கண்ட்ரிலையும் சேமித்து வச்சுருக்காங்க. ஒரு மலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பூகம்பம் மலை சுனாமி எது வந்தாலும் அழியாத வகையில் தானியங்கள் சேகரித்து வைக்கிறார்கள். இதுதான் தொலைநோக்கு பார்வை. ஆனால் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் செய்வது என்னவென்றால் விவசாயிகளை அழித்துவிட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒட்டுமொத்தமா நீங்க உணர்வு ரீதியா பேசுறீங்க. அதனால விவசாயத்தை அழிப்பதே நோக்கமாக மத்திய அரசு அப்படின்னா பட்ட காலிலே படும் சொல்லுவாங்க. அது மாதிரி விவசாய காலிலே படும். ஏன்னா நீங்க லாஸ்ட் ஒரு 6 மந்த் பார்த்துருப்பீங்க. விவசாயிகள் எத்தனை பேர் இறந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால எங்க ஊர்ல அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் இன்றைய நாங்க இங்க உள்ள எல்லா இளைஞர்களும் ஒண்ணு திரண்டு எங்களுடைய வேலை இழந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன மாதிரி எல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு போறீங்க? இப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு வகையான போராட்டம் நடந்துட்டு இருக்கிறதா பாக்குறேன். இன்னைக்கு வந்து இருசக்கர வாகனம் இருசக்கர வாகனம் எங்களுடைய முதல் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா அறவழி போராட்டம் மட்டுமே. யார் என்ன செஞ்சாலும் அறவழி போராட்டத்தை மட்டும் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய தொலைக்காட்சி வேலை தான் நாங்கள் வந்து ஒரு 8:15 நைட்டு இரவு 8:15 மணி போல் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க கேட்டோம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பிட்னோட் ஹைட்ரோ கார்பன்னா என்ன நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்தோம். அடுத்து வந்து ஒரு பிட்னோட் ரீஸ் போட்டு நம்மளுடைய தலைவர்கள்ட்ட நம்ம சொன்னோம். அதாவது தலைவர்கள்னா ஊர் பெரியவர்கள் இப்படி சொல்லிட்டு அடுத்து அவங்க மூலியமா
பக்கத்து கிராமங்கள் சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க அப்போ எங்க ஊர்லயும் இது மாதிரி எடுத்தாங்களே இப்போ நாங்க என்ன பண்றது, வாங்க ஒன்று சேர்ந்து போராடுவோம். இது மாதிரி தான் நாங்க நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னைக்கு வந்து எந்த கிராமத்துல எல்லாம் அப்படி போய் ரீச் பண்ணீங்க? இப்ப நெடுவாசல் தவிர பக்கத்துல வேற எந்தெந்த கிராமத்துல இப்ப நீங்க இப்போ நெடுவாசல் பக்கத்துல பாத்தீங்கன்னா கரகாக்குறிச்சி, வனங்காடு, கரம்பக்குடி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வடகாடு, கீரமங்கலம், நெடுவாசல், எங்களோட தொகுதி வேமங்குடி, பைங்கால், பேராவூரணி, பேசிருக்கலாம். அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து தொலைக்காட்சி வாயிலாக ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து ஏன்னா வந்து விவசாயிகள் வந்து இரவு நேரத்துல தான் அவங்க அமைதியா இருப்பாங்க. இரவு நேரத்துல கொண்டு போயிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் போட்டு காமிச்சு இது மாதிரி தான் இருக்கும். அவங்க பயப்படுறாங்க. லோக்கல் கேபிள்ல சிடி ரெடி பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணி ஊரா போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட மக்களுக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா வந்து மனநல எடுக்க போறோம்னு சொல்றாங்க. வெளிப்படைத்தன்மை அதில் இல்லை. அவசியம் சொன்ன போதில் வெளிப்படைத்தன்மை அதில் இல்லை. அதனால வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மனநல எடுக்க வரல, நம்மளுடைய இயற்கை வளங்களை அழிக்க வந்திருக்காங்கலாம் சொல்லுவோம். ஏன்னா வந்து நாங்கள் பெருமைப்படுறோம். ஃபர்ஸ்ட் எங்களுடைய மண்ணில் வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். நீங்கள் கேட்டிருந்தா கூட நாங்கள் வந்து அதில் என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் பார்த்து நாங்கள் ஆராய்ச்சி நாங்களே விட்டு கொடுத்துருப்போம். ஆனால் மக்களோட கருத்துக்களை எதுவும் கேட்கல. டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு என் பேர் முருகானந்தம். இப்போ பார்த்தீங்களா இந்த நெடுவாசல் கிராமம் சுற்றுவட்ட கிராம மக்கள் எல்லாருமே எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மிதிக்காதீங்க, நசுக்காதீங்கன்னு நாங்கள் போராடுறோம். எதுக்காக போராடுறோம்னா எங்களுடைய பரம்பரை தொழில் விவசாயம். இந்த விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று நீங்களே வேலைக்கெல்லாம் போன பிறகும் ஏதாவது எங்களுடைய ஆம்பிஷனை நான் இப்போ வந்து பிரைவேட் எம்ப்ளாயா இருந்துக்கிறேன். என்னோட ஃபியூச்சர் ஆம்பிஷன் என்னன்னா ஒரு 5 வருடமோ 3 வருடமோ 10 வருடமோ இருந்து நான் விவசாயம் பண்ண வேண்டியது என்னோட எண்ணமும் என்னுடைய கனவுன்னு சொல்லலாம். கலாம் சொன்னார் பார்த்தீங்களா, அதோட கனவு வந்து என்னுடைய கனவு என்ன என்றால் நான் விவசாயம் பார்க்க முடியும். இந்த விவசாயத்தை அழிச்சு விட்டா நான் போய் எந்த தொழில் செய்வேன்? வந்து விவசாயம் பார்க்கறது தான் என்னுடைய ஆம்பிஷன். இந்த மத்திய அரசுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இப்போ வந்து சோலைவனத்தை ஏன் பாலைவனமாக்குறீங்க? சோலைவனத்தை பாலைவனமாக்குறீங்க. இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஆயில் அண்ட் கேஸில் வந்து ஒரு 200-300 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து எங்கெங்கே எடுக்கலாம்னு தெரியும். இப்போ இந்த விவசாய பூமியில் மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்குறேன். நாங்கள் வந்து அரசுக்கு எதிராக போராடவில்லை. இது நல்ல விஷயம் தான், எடுங்க, நாங்கள் வேணானே சொல்லலை. இது நல்ல விஷயம் தான், ஏன் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கு, 10% ஏதோ இதாகுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன ஒரே ஒரு கான்செப்ட், ஆயில் அண்ட் கேஸில் எங்கள் ஊரில் உள்ளவங்களே ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அவங்க அவேர்னஸ் இல்லைன்னு நினைச்சு இந்த விஷயத்தை நான் அப்புறம் பேசுகிறேன். அவேர்னஸ் இல்லைன்ட்டு இவங்க கவர்மெண்ட் என்ன நினைச்சா டெல்டா மாவட்டம் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை இது வந்து தமிழக அரசு வந்து ஒரு தடை பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களும் மத்திய அரசும் ஒரு பொய்யான ஒரு இதை நாங்கள் மீத்தேன் திட்டத்தை எடுக்க மாட்டோம்ட்டு ஒரு அறிக்கை விட்டாங்க. நாங்களும் ரொம்ப ஃப்ரீ ஹாப்பியாக அந்த சந்தோஷம். எதனா தஞ்சாவூருங்கிறது நாங்கள் வந்து தஞ்சை மாவட்டம், எங்களை பேசிக்க எங்கள் ஊர் மட்டும்தான் புதுக்கோட்டை மாவட்டம். 1974 எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்ட பிரிக்கையில் மாறிச்சு. எங்களுடைய விவசாய நிலம், எல்லாருடைய விவசாய நிலம் நெடுவாசலில் 90% தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு. 1/2 கிலோமீட்டர் காவிரி பாஞ்சு கொண்டு இருக்கிறது, 1/2 கிலோமீட்டர்ல. அப்ப நாங்க ஒரு ஆக்சுவலா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன். மத்திய அரசு வந்து எங்களை ஒரு ஏமாற்று நோக்கத்துடன் என்ன பண்றதுன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள நெடுவாசல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருச்சு. இது ஒரு விஷயங்களா? இதுக்கு முன்னாடி 10-15 வருஷம் நாங்கள் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதுல ஒரு ஓஎன்ஜிசி மூலமா வண்டி வரும். எங்களுக்கெல்லாம் அப்போ அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. எங்க கிராமத்துல ஆள் இல்ல, இப்போ யாருக்குமே தெரியல. இப்பதான் நாங்கெல்லாம் படிச்சு விட்டு போயிட்டு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்றேன்னு சொல்லி பார்த்தீங்களா. நான் திரும்ப பேசுறேன்னு சொல்றேன். பாலைவனம் இப்போ ஆயில் அண்ட் கேஸ்கள் கம்பெனியில் வந்து எங்கள் ஊர் மக்கள் எங்கள் வீடியோ வந்து ப்ரொஜெக்டர் மூலமாக காமிச்சிக்கிற மக்களுக்கு இப்போ தான் அவேர்னஸ் நாங்கள் உண்டு பண்ணிக்கிறோம். இது எதன் மூலமாக இது பண்ணுறாங்கன்னா பாலைவனத்தில் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலே ராஜஸ்தானில் எடுக்கிறாங்க, எங்கள் பசங்க ஒர்க் பண்ணுறாங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி கடலில் எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த மத்திய அரசு ஏன் இதை தயங்குன்னு தெரியல. ஒரு நாட்டினுடைய முதுகெலும்புங்கிற விவசாயத்தையும் எங்களுடைய கழுத்தையும் நெரிச்சு விட்டு ஏன் இதை எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது நான் பிரைவேட் ஜாப் இன்னைக்கு 50,000 வாங்குறேன், 1 லட்சம் வாங்குறேன். என்னுடைய வந்து விருப்பம் வந்து என்னன்னா நான் விவசாயம் தான் பண்ண வேண்டும். என்னுடைய நீண்ட கால கோரிக்கையும் அதே தான், எல்லாரோட கோரிக்கையும் அதுதான். நான் வந்து விவசாயம் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமே நான் நினைச்சிருக்கிறேன். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் திரும்ப அதே ஏன் சொல்றேன், ஏன் இந்த மத்திய அரசு இப்படி எல்லாம் பண்ணிதுன்னு தான் கேட்கிறேன். இப்ப அரபு அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி சொல்றாங்களே, ஒவ்வொரு கண்ட்ரி உங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் வந்து நிச்சயமா எல்லாரையுமே விவசாயத்தினுடைய நீங்க வந்து இப்போ ஒரு 50,000 1 லட்சமோ நான் சம்பாதிக்கிறது மேட்டர் இல்லை, ஆனா திரும்ப விவசாயத்துக்கு வருவேன், எப்பவுமே விவசாயம் தான் என்னுடைய ஒரு அடிநாதமா இருக்கு அப்படின்றீங்க. நம்மளோட வீட பாக்குற மாதிரி இந்த விவசாயத்தை நாங்க பாக்குறோம். தொடர்ந்து பேசலாம். உங்களோட பார்வையில இங்க நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நகரங்களுக்கு போனாலும் கூட
இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம், திரும்பவும் இங்க வந்து விவசாயம் பண்ணக்கூடிய சூழல் தான் இருக்குன்றாங்க. ஒரு முக்கியமான விஷயமா ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல இதுல வந்து என்ன செய்ய போறோங்கிறத ஒரு மக்களுடைய கருத்து கேட்போ எதுவுமே கேட்காமல் இப்படி நடத்தப்பட்டது அப்படின்னாங்க. நீங்க முழுமையா அந்த பகுதி மக்களோட இன்னைக்கு ஃபுல்லா இருந்திருக்கீங்க, உங்களுடைய உணர்வு? மிக மிக சட்டவிரோதமானது மட்டுமல்லாமல் விவசாயிகளை சட்டத்திற்கு புறம்பாக கூப்பிட்டு மிரட்டியது என்பது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அப்படி மிரட்டியவர்களின் மீது ஒரு வழக்கு தொடரப்படுமானால் இந்திய சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை காத்திருக்கிறது. ஒரு விவசாயியினுடைய நிலத்தை பறிப்பதற்கோ அல்லது எடுப்பதற்கோ எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. இது இன்னைக்கு கிட்டத்தட்ட விவசாயிகள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதே போல விவசாயி ராமசாமி அதை எதிர்த்து போராடி இருக்கார். போராடி அதில் நான் கொடுக்கவே முடியாது என்று அவர் நிறுவியிருக்கிறார். ஆனால் மற்றவர்களை அவர்களை மிரட்டி கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்திய அரசாங்கத்தினுடைய மிக மோசமான கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நிலம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த நெடுவாசல் கிராமத்தில் நடந்த இந்த விஷயம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பொதுவா அவங்க முன்வைக்கிறதுங்கிறது ஒரு வளர்ச்சி திட்டம். இன்னைக்கு நமக்கு உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப எண்ணெய் வளம் எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அந்த பகுதியில நாங்க கண்டறிந்து அதுல ஒரு பகுதியா நெடுவாசல் இருக்கிறது. அதுல இருந்து நம்ம ஒரு 10% உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதற்காக செய்கிறது அப்படின்றாங்க. ஒவ்வொரு முறையுமே வளர்ச்சி திட்டங்கள் வரும்போதெல்லாம் விவசாயம் பாதிக்கப்படுது. அது என்எல்சியா இருக்கலாம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அதுக்காக போச்சு. இன்னைக்கும் கூட அவர்களுக்கான நிரந்தர பணியோ அதெல்லாம் இல்லாத பல போராட்டங்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். டெல்டா பகுதியிலுமே கூட 1980கள்ல இருந்து இந்த கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஓஎன்ஜிசியோட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பெரிய அளவு பரப்பளவுல இருக்குது. அப்போதெல்லாம் இல்லாத அந்த எதிர்ப்பும் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்களும் இப்ப அதிகமா வலுத்து வர்றதுக்கு என்ன காரணம்? இப்ப கடந்த காலத்தை விட கூடுதலான சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கூடுதலா இருக்கு. இப்ப நம்முடைய இளைஞர்கள் இங்க பேசுறவங்க சொல்றாங்க, நாங்க போய் கூகுள்ல தேடி உலகத்துல எந்த நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத நிமிடத்தில் எங்களால் கண்டுபிடித்து விட முடியும். நாங்கள் அதை கற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு பயிற்சி கொடுத்து விழிப்புணர்வை உருவாக்குறேங்கிறாங்க. இன்னைக்கு இந்திய அரசாங்கமா இருக்கட்டும், ஒரே ஒரு கேள்விதான். உலகத்தில் வளர்ச்சி அடைந்த நாடுகள் அமெரிக்காவா இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், அந்த நாடுகள் எல்லாவற்றிலுமே இந்த ஹைட்ரோ கார்பன் என்கின்ற தொழிற்சாலை மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-200 மைல் பக்கத்தில் இருந்தா கூட எடுக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருக்கு. இன்னமும் நீங்க நார்வே போன்ற நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடல்ல போய் ஹைட்ரோ கார்பன் எடுத்தா கூட சுற்றுச்சூழலை பாதிக்கிறது என்பதற்காக நாடாளுமன்றம் எடுக்கக்கூடாது என்று தீர்மானம் ஏற்றிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய வல்லரசாக போறேங்கிற இந்தியாவில் இது ஏன் தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க? இதெல்லாம் தெரியாம செய்யறாங்க. இந்த நிலத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு வேணா இதனுடைய பலன் என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய ஓஎன்ஜிசி நிறுவனம், அதே போல இந்திய அரசாங்கம், இவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியாதா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக நம்முடைய மக்களை ஏமாற்றி வெள்ளைக்காரர்கள் எப்படி இந்தியாவுக்கு ஆட்டுத்தோலுக்கு இடம் கேட்டு இந்தியாவே பிடிச்சானோ, அதே போல கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த விவசாயிகளுடைய நிலத்தை கைப்பற்றுவதற்கு இவர்களெல்லாம் ஒரு இடைத்தரகர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஆழமான குற்றச்சாட்டு. அது இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியுது. இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இன்னைக்கு பார்த்தபோது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராமத்துல நெடுவாசல் கிராமம், இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 இளைஞர்கள், பல பேர் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறாங்க, சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சில பேர் ஐடியில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் முதல் உணர்வு என்ன வருது? இதை பார்த்த உடனே இதை எப்படியாவது நிறுத்தணும், நிறுத்துவதற்கு நம்முடைய மக்களிடம் நாம் நேரடியாக போக வேண்டும் அப்படின்னு அவங்க அவ்வளவு பேர் இங்க இந்த கிராமத்திலே உட்கார்ந்து இதை பற்றிய விஷயங்களை எல்லாம் ஒரு வீடியோ படம் எடுத்து அதை கொண்டு போய் ஒரு ப்ரொஜெக்டர் மூலமா ஊர் ஊரா போட்டு காட்டி அதுக்கு பிறகுதான் இந்த மக்களுக்கு கோபம் வருது. அப்ப இந்திய கிராமங்களையோ அல்லது இந்திய இளைஞர்களையோ முந்தி மாதிரி நினைக்க முடியாது. இல்ல, நேற்றுக்கு நம்ம நிகழ்ச்சியில திரு நாராயணன் பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நாராயணன் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாரு. இந்த பகுதியில ஆய்வு நடத்தும் போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் தான். அப்போது அவர்கள் ஏன் எதிர்க்கல, இந்த விஷயத்தை தடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சார். அதாவது ஆய்வு நடந்த போது அது நாராயணன் சொன்ன தகவல் நானும் கேட்டேன். அது ஒரு பொய்யான தகவல். 1999ஆம் ஆண்டு அப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. 2006ல் ராஜசேகரன் இருந்தார். அதுக்கு முந்தையே தான் இவங்கெல்லாம் நிலம் எழுதி வாங்கியிருக்கிறாங்க. அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ரொம்ப தவறான தகவல்கள், பல தகவல்களை ஆய்வு இல்லை. இந்த கிராமத்தை பத்தி ஒன்றும் தெரியாது. நாராயணனுக்கு இந்த நெடுவாசல் கிராமத்தை பத்தி என்ன தெரியும்? 1000 வருடங்கள் கலப்பை பிடிச்சி விட தெரியாது என்னன்னு. நான் கலப்பை பிடிச்சி விடுவேன், எனக்கு இதை பற்றி தெரியும்.
ஆனால் மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு? ஒரு யோகிதையும் கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சியை பத்தி பேசுறாங்க. என்ன வளர்ச்சி? ஏன்னா விவசாயத்தை கம்ப்ளீட்டா 1000 ஆண்டு காலம், இந்தியாவினுடைய விவசாயத்துக்கு வயசு 10,000 ஆண்டுகள் என்று சொல்ல. உலகத்தின் மூத்த விவசாயம் இந்திய விவசாயம், அதுவும் தமிழ்நாட்டினுடைய விவசாயம் மூத்த விவசாயம். அந்த விவசாயத்தை அழிச்சு நான் வளர்ச்சி, நான் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான். இப்ப வந்து இந்த பெட்ரோலியத்துல இருந்து தான் நீங்க எனர்ஜி எடுக்கணுங்கிறீங்க. தமிழ்நாட்டில் 1 கோடி இளைஞர்கள் வேலை இல்லை. இவங்களுக்கு சோலார் எனர்ஜில இருந்து அந்த மின்சாரத்தை எடுப்பதற்கான ப்ராஜெக்டை மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கட்டும். இவங்க தமிழ்நாட்டில் தன்னிறைவு பெற்ற மின்சாரத்தினுடைய குறைபாடுகள் எல்லாத்தையும் போக்கிடுவாங்க. காரணம் என்னன்னாக்க இவங்க கார்பரேட் கம்பெனி பணம் கொடுக்கறது மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது. இவங்க அரசாங்கம் முதலீடு பண்ணி செய்யணும். அதனால எனர்ஜி வளர்ச்சிங்கிறதெல்லாம் ஏமாற்றுவது. அந்த ஏமாற்றுதலின் அடிப்படையில் விவசாயிகளுடைய நிலத்தை பறிப்பதற்கு நடக்கின்ற மிகப்பெரிய சூதாட்டம். இது ஒரு இந்த ஆட்சி மட்டுமே செய்திட முடியாதுல்ல. உங்களுக்கு நிச்சயமா தெரியும், விவசாயிகளுக்கு தெரியலனாலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகள்ல வருகின்ற, நீங்களே சொல்ற 90கள்ல இருந்து இருக்கிற எல்லா அரசுகளும் 91க்கு பிறகான பாலிசி சேஞ்ச் வந்த பிறகு இது தொடர்கிறதுங்கிறது. தனிப்பட்ட நாராயணன் அப்படிங்கிறவரை நம்ம வந்து மையமாக வச்சு சொல்லல. நான் வந்து இது வந்து நபர்களினோ அல்லது அரசியல் கட்சிகளின் கோளாறு என்று நினைக்கவில்லை. இட் இஸ் a fault in the system. நம்முடைய அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய குறைபாடு. அதனாலதான் இந்த தன்னிறைவு பெற்ற ஒரு சுயசார்புடைய சிந்தனையற்று உலக பெரும் முதலாளிகள்கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் அடகு வைக்கக்கூடிய குறைபாட்டிலிருந்து தான் இந்த தவறு ஆரம்பமாகுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். நெடுவாசல் மக்களுடைய விவசாயத்தின் மீதான அந்த ஈர்ப்பு அல்லது அது வந்து என்னுடைய வாழ்வு அப்படிங்கிறாரு இந்த இளைஞர்கள். நீங்க காலங்காலமா வயல்லையே வாழ்ந்துட்டு இருக்கிற விவசாயிகள் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையும் கூட விவசாயம் தான் எங்களுடைய எதிர்காலமாகவும் இருக்குது. நாங்க வெளியில போலாம், வெளிநாடுகளுக்கு போலாம் அல்லது வெளியூர்களுக்கு போலாம், எங்க போனாலும், ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள்ல மீண்டும் இந்த விவசாயத்துக்கே திரும்புவோம். அப்படியான ஒரு எங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிற இந்த திட்டத்தை நாங்கள் நடத்த விட மாட்டோம். ரொம்ப குறிப்பா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, டிரான்ஸ்பரன்சி இல்ல, வெளிப்படைத்தன்மை இல்ல. இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மத்திய அரசுகள் அல்லது ONGC அல்ல குறிப்பிட்ட அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது எதற்காக, என்ன திட்டம், எது மாதிரியான திட்டம், இதுல என்னெல்லாம் செய்ய போறோங்கிற எந்த விதமான விளக்கங்களையே கொடுக்கல. ஹைட்ரோ கார்பன் திட்டம்ங்கிறது என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதற்கான மாற்று என்ன, இந்த எந்த விதமான கருத்தையும் பதிவு பண்ணல. அதே போல இந்த பகுதியில் யாரெல்லாம் இந்த விவசாய நிலத்தை கொடுக்கணுமோ அவங்க கிட்ட கருத்து கேட்காமல் அவர்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில நெருக்கடிகளை உண்டாக்கி அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றதுங்கிறதா இங்க ஒரு வேகமான போராட்டத்திற்கான அடிப்படையாக அமைஞ்சிருக்கிறதுன்னு பார்க்க முடிகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு